वाक्यवर्त्मना पदवृत्ति प्रथमं प्रकीर्तिता पदवृत्ति समन्वयात् उभौ प्रतिपाद्यौ हि प्रतिपाद्यौ प्रथमे हि लक्षणे यस्मात् प्रथमे लक्षणे समन्वयाध्याये पदवृत्तितः पदवृत्तिस्तत् समन् இப்போ என்ன சொல்றதுன்னா இது வந்து லட்சணபரமான சூத்திரம்னு சொன்னார். இந்த ஜென்மாத்தியஸ்தேதா என்றது லட்சணபரமான சூத்திரம். ஆனால் இது வந்து சமன்வயாத்தியாயத்தில் இருக்கிற அதிகரணம், சமன்வயாத்தியாயத்தில் இருக்கிற சூத்திரம். அப்போ அந்த சமன்வயாத்தியாயத்தினுடைய சங்கதி இங்க வரணும் இந்த அதிகரணத்துல. அது இருக்கா இல்லையான்னு ஒரு விசாரம். சமன்வயாத்தியாயத்துல இந்த சூத்திரம் அதிகரணம் இருக்கிறதுனால அனேன समन्वय प्रतिपादनीय लक्षण प्रतिपादनीय पदवृत्ति समन्वयाद उभौ प्रतिपाद्यौ प्रथमे ही लक्षणे लक्षण सूत्रத்தில் லட்சணம் மட்டும் சொன்னால் ஆகாது, சமன்வயம் சொல்லணும். சமன்வயம்னா இது சமன்வயாத்தியாயத்தில் இருக்கிற சூத்திரமா இருக்கிறதுனால சமன்வய அனேன பிரதிபாத்தியா. அப்போ சமன்வய பிரதிபாதனமும் பண்ணணும், லட்சண பிரதிபாதனமும் பண்ணணும் என்கிறது வரும்பொழுது அது எப்படி சொல்லலாம் என்ற ஒரு விசாரம். பதவிருத்தி சமன்வயா உபௌ பிரதிபாத்தியோ, அந்த சூத்திரத்தில் இருக்கிற பதங்களுடைய அர்த்தத்தை வச்சுண்டு ரெண்டு சொல்லி ஆகணும். பதவிருத்தி சமன்வயா உபௌ பிரதிபாத்தியோ, உபௌ பிரதிபாத்தியோன்னா என்ன அர்த்தம்? சமன்வய பிரதிபாதனையா லட்சணம் பிரதிபாதனியம். ஒரே சூத்திரத்தினால பிரதிபாதனியம் சொன்னா பிரதிபாதனியம் தான், வேற வழி இல்லை, அதை சொல்ல முடியும்னு காமிக்கிறார். பதவருத்தி சமன்வயாத் உபௌ பிரதிபாத்தியௌ பிரதமேஹி லட்சணே தது அவாந்தர வாக்கிய வர்த்மனா பதவருத்தி பிரதமம் பிரகீர்த்திதா. அது சொல்றதுக்கு இப்ப ரெண்டும் இந்த சூத்திரத்திலிருந்து இந்த வாக்கியத்திலிருந்து கிடைக்கிறது. அப்படின்னால் இந்த சூத்திரத்தினால விஷயமாக்கி விசாரம் பண்ணக்கூடிய அந்த வாக்கியம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே என்ற வாக்கியம், இந்த வாக்கியம் பிரம்மத்தில் சமன்விதம் என்கிறத சொல்றதும் இந்த சூத்திரத்தினுடைய வேலை. அதுக்கப்புறம் ஜென்மாத்தியஸ்தேதா என்கிற சூத்திரத்தினால ஜெகத் ஜென்மாதி காரணத்துவம் பிரம்மத்தினுடைய லட்சணம் என்றது சொல்றதும் ரெண்டுமே இந்த சூத்திரத்தினுடைய வேலை. அப்படி இருக்கிறதுனால அது சொல்றதுக்காக முதல் தது அவாந்தர வாக்கிய வர்த்மனா பதவிருத்தி பிரதமம் பிரகீர்த்திதா, சூத்திரத்தில் இருக்கிற பதங்களுக்கு என்ன அர்த்தம் என்கிறது பாஷ்யக்காரர் முதல் சொல்றார். எதுக்குன்னா அவாந்தர வாக்கிய வர்த்மனா, முதல் அது தெரிஞ்சுட்டு தானே வாக்கியார்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பதத்தினுடைய அர்த்தம் தெரியறதுன்னா முதல் அந்த தனித்தனியா பதங்களுக்கு அர்த்தம் சொல்றது முதல் வேலை. அதானே பதார்த்தோக்தி வாக்கியார்த்த உக்தி, முதல் பதார்த்த ஞானம் அதுக்கப்புறம் வாக்கியார்த்த ஞானம், இப்படி கிரமம் இருக்கு. அப்போ ஒரே சூத்திர வாக்கியத்திலிருந்து ரெண்டு அர்த்தங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு அனுகூலமா இப்படி பதார்த்தங்களை சொல்லலாம் பாஷ்யக்காரர் முதல் காமிக்கிறார். பதவிருத்தி பிரதமம் பிரகீர்த்திதா பாஷ்யக்காரேன்னு அர்த்தம். அப்புறம் ஆத்யே சூத்ரே தொம்பதஸ்யோதிதத்வா விருத்தேரஸ்மின் தத்பதஸ்யோச்சியமானா விருத்திர் ஞேயா தொம்பதார்த்தே த்விதீயே பிரத்யங் மாத்திரே தொம்பதஸ்யோதிதைவ. இப்ப முதல் சூத்திரத்துல தத்பதார்த்தமும் தொத்பதார்த்தமும் சொன்னதா தெரியணும். ஏன்னா அத்விதீய பிரம்மணி அத்விதீயஸ்ய பிரம்மணः லக்ஷணம் வக்தவ்யம். கிம் லக்ஷணம் தத் பிரம்மா இத்தி ஆகாங்காயாம் ததுச்சதே ஜென்மாத்தியஸ்ய யதஹ இதி. அப்படி பாஷ்யத்திலிருந்து தெரியுது. அத்விதீயமான பிரம்மத்தினுடைய லட்சணம் இப்ப சொல்ல போறதுன்னு தெரியும். அப்ப அத்விதீயமான பிரம்மம் என்றது எப்படி கிடைச்சதுனால் முதல் சூத்திரத்துல ஆத்ய சூத்ரே தொம்பதஸ்ய உதிதத்வா, தொம்பதார்த்தா ஆத்ய சூத்திரத்துல சொல்லியிருக்கா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ற சூத்திரத்துல ஜீவனை பற்றி சொல்லியிருக்கா, இருக்குன்னு சொல்லணும். இப்படி அந்த விசார தத்துவ பிரம்ம ஜிக்ஞாசா பவதி என்று சொல்றது இல்லையா? யாருக்கு பிரம்ம ஜிக்ஞாசா பவதி? ஜீவசீவா, ஜீவனுக்கு தானே பிரம்ம ஜிக்ஞாசை வருது. சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் ஜீவஸ்ய பிரம்ம ஜிக்ஞாசா பவதி. இல்லைன்னா பிரம்ம விசாரா கர்த்தவியா. சாதன சதுஷ்டய சம்பன்னேன மோக்ஷாய பிரம்ம விசார கர்த்தவியா. யாரால? ஜீவனால தானே. ஜீவன் தானே அதிகாரி. அதனால அந்த அதிகாரி என்ற ரூபத்துல ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு முதல் சூத்திரத்துல. ஆத்யே சூத்ரே தொம்பதஸ்ய உதிதத்வா, தொம்பதஸ்ய உக்தத்வா, தொம்பதார்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால
தொம்பதார்த்தமும் சொல்லணும், சொல்லியாகணும், தத்பதார்த்தமும் சொல்லியாகணும் முதல் சூத்திரத்துல. ஆமா, ஆத்யே சூத்ரே தொம்பதஸ்யோதிதத்வாத் விருத்தேரஸ்மின் தத்பதஸ்ய உச்யமானா விருத்திர் ஞேயா. தத்பதார்த்தோ அத்விதீயே பிரத்யங் மாத்ரே தொம்பதஸ்ய உதிதைவா. தொம்பதஸ்ய விருத்தேரிதி நான் வியாக்கியானம் படிக்கிறேன். தொம்பதஸ்ய விருத்தேரிதி சம்பந்தா அஸ்மின் த்விதீய சூத்ரே உச்சியமானா விருத்தி தத்பதஸ்ய ஞேயா இது சம்பந்தா. அப்படின்னால் இந்த த்விதீய சூத்திரத்துல தொம்பதார்த்தா போத்தியதே. எப்படி? தத்பதார்த்த அபின்னத்வேன போத்தியதே. கஸ்மின் அர்த்தே பதயோஹோ அனயோஹோ விருத்திஹ இதி தத்ராஹ தத்பதார்த்தே இதி. அத்விதீயே தத்பதார்த்தே தத்பதஸ்ய விருத்திஹ பிரத்யங் மாத்ரே சர்வாந்தர சித்ரூபே தொம்பதஸ்ய விருத்திஹ உதிதைவ உக்தைவ பவதி இத்யர்த்தः. ஆத்யே சூத்ரே, திருப்பி படிக்கிறேன். ஆத்யே சூத்ரே தொம்பதஸ்ய உதிதத்வாத் விருத்தேஹே அஸ்மின் தத்பதஸ்ய உச்யமானா விருத்திஹ ஞேயா. அஸ்மின் சூத்ரே, அஸ்மின் சூத்ரேனா இரண்டாவது சூத்திரத்தில் ஜென்மாத்யஸ்ய யதஹா என்ற சூத்திரம் தத்பதார்த்தத்தினுடைய லட்சணம் தானே, ஈஸ்வரனுடைய லட்சணம் தானே சொல்றது. ஜெகத் காரணத்துவம் என்கிறது யாருடைய லட்சணம்? பிரம்மத்தினுடைய லட்சணம். பிரம்மம்னா ஈஸ்வர ரூபமான பிரம்மத்தினுடைய லட்சணம். ஈஸ்வரஹா ஜெகத் ஜென்மாதி காரணம். எப்படின்னா ஜெகத் ஜென்மாதி காரணத்துவம் பிரம்மணஹ லட்சணம், தத்பதார்த்தஸ்ய லட்சணம், தொம்பதார்த்தஸ்ய லட்சணம் இல்லை. அப்படி தத்பதார்த்தத்தினுடைய லட்சணமாக சொல்லப்பட்ட ஜெகத் காரணத்துவம் என்கிற லட்சணம் தத்பதார்த்தத்தில் இருக்கிறதா தான் தெரியுது. ஆனால் அது தத்பதார்த்தம் என்கிறது தொம்பதார்த்தம் வித்தியாசமான ஒண்ணு கிடையாது என்ற அர்த்தத்தில் கொண்டு வரணும். விருத்தேரஸ்மின் தத்பதஸ்ய உச்சியமானா விருத்திஹி தத்பதார்த்தே அத்விதீயே பிரத்யங் மாத்ரே தொம்பதஸ்ய உதிதைவா. இரண்டாவது சூத்திரத்துல தத்பதார்த்தத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு என்றது. அப்படி லட்சணத்தினால, அந்த லட்சணத்தினால லட்சிதமான ஈஸ்வர ஸ்வரூபம் ஜீவாபின்னமா தெரிஞ்சுக்கணும், ஜீவஸ்வரூபமாக ஈஸ்வர அபின்னமா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அத்விதீய பிரம்மத்தினுடைய லட்சணம் இரண்டாவது சூத்திரத்தில் இருக்கு என்றது சொன்னதா ஆகாது. அத்விதீய ஜீவஸ்வரூபத்தில் இருந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை பத்தி சொல்ல போறது அப்படி இல்லையே. சாஸ்திர விசாரம், சாஸ்திராரம்பம் எப்படி பண்ணியிருக்க? ஜீவாபின்ன பிரம்மணா விசாரா கர்த்தவியா, இப்படிதான் பிரதிஜை இருக்கு. அது முதல் சூத்திரத்திலிருந்தே தெரியுது. எப்படி தெரியுதுனால் ஜீவனுக்கு சம்சார நிவர்த்தி வர்றதுக்காக தானே விசாரம் பண்றது, விசாரம் ஆரம்பிச்சிருக்க. அந்த விசாரத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம் பிரம்மஜானம். பிரம்மஜானம் வந்தால் தனக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்திருவாதி அத்தியாசங்கள் நிவர்த்திக்கணும். நிவர்த்திச்சா தான் அந்த பிரம்ம சாட்சா்காரம் சம்சார நிவர்த்திக்கு உபயோகப்படுறது. இப்போ ஜீவன் என்றது தனி, பிரம்மம் என்றது தனி என்ற வித்தியாசமா இருக்கிறதா இருந்தால் ரெண்டும் தத்துவம் ஒண்ணு இல்லை, ஒரு தத்துவம் இல்லை, ரெண்டு தத்துவம், தனித்தனி தத்துவம்னு சொல்றதா இருந்தால் இந்த சூத்திரத்தால சொல்லப்பட்ட விசாரம் வியர்த்தமா போயிடும். ஏனால் பிரம்மத்தை தெரிஞ்சவனுக்கு தனக்குள்ள இருக்கிற கர்த்திருவாதி சம்சாரம் எப்படி நிவர்த்திக்கும்? பாருங்க, பிரம்மத்தை தெரிஞ்சால், பிரம்மம் என்றது ஒரு தனி பொருளா இருந்தால் தன்னிடத்திலிருந்து வித்தியாசமான ஒரு பிரம்மம் என்ற ஒரு பொருள் இருக்கு, அது நிர்குணமா இருக்கு, சுத்தமா இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இப்படி இருக்கு, ஜெகத்காரணமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அகம் கர்த்தா என்ற பிரம்மம் நிவர்த்திக்குமா? நிவர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நிவர்த்திக்கும்னு சொல்லணும், இல்லைன்னா அந்த சாஸ்திராரம்பம் வியர்த்தமா போயிடும். அப்படி நினைச்சு பார்த்தா என்ன தெரியுது? தத்பதார்த்தமும் ஜீவாபின்ன பிரம்மம், தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தம் ஒண்ணுதான் தெரியுது. இல்லைன்னால் ஜீவனுக்கு கிடைக்கிற பிரம்மஜானத்தினால ஜீவனுக்குள்ள இருக்கிற கர்த்திருவாதிகள் நிவர்த்தி வராது. பிரம்மஸ்வரூபம் அகர்த்திரு அபோக்திரு தெரிஞ்சால் அகம் அகர்த்தா அபோக்தான்னு வராது இல்லையா? அது வரணும்னால் நான் என்றது பிரம்மமே இருக்கணும். இப்படி விசாரம் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கிறது? முதல் சூத்திரம் அத்விதீய பிரம்ம விசாரத்துக்காக வந்திருக்குன்னு தெரியுது. அதுதான் சொல்றார், தத்பதார்த்தே அத்விதீயே பிரத்யங் மாத்ரே தொம்பதஸ்ய உதிதைவா. இந்த விசாரம் பண்ணக்கூடிய பிரம்ம ஜிக்ஞாசையே பண்ணக்கூடிய ஜீவன் தன்னுடைய ஸ்வரூபத்தையே விசாரம் பண்றான்.
தன்னுக்குள்ள வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை விசாரம் பண்றது இல்லை. அதனால தான் சாரீரக மீமாம்சான்னு சொல்றது. இது முதல் சூத்திரத்தில் இருந்தே சூச்சனை பண்ணப்பட்டிருக்கு. இது சூச்சனம் பண்ணலைனால் முதல் சூத்திரத்தினால சாஸ்திராரம்பத்தை சொல்ல முடியாது, சமர்ப்பிக்க முடியாது. ஏன்னா சம்சார நிவர்த்திக்காக விசாரத்தை விதிக்கிறது. சம்சார நிவர்த்தி யாருக்கு வரணும்? யாரு தன்னையே சம்சாரின்னு நினைச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு வரணும். சம்சாரம் சொன்னா என்ன? கர்த்திருவ போக்திருத்வாதிகள் தான் சம்சாரம். அது எங்க தெரியறது? தனக்குள்ள தெரியறது. அப்ப தனக்குள்ள தெரியக்கூடிய அந்த கர்த்திருவ போக்திருத்வாதி சம்சாரத்தினுடைய நிவர்த்தி வர்றதுக்காக பண்ணக்கூடிய பிரம்ம விசாரம் பிரம்ம ஞானத்தை ஏற்படுத்துறது வாஸ்தவம். சரி, அந்த விசாரத்தினால வரக்கூடிய பிரம்ம ஞானம் தனக்குள்ள இருக்கக்கூடிய சம்சாரத்தினுடைய நிவர்த்திக்கு எப்படி உபயோகப்படுறது கேட்டால், பிரம்மம் என்றது தன்னுடைய சுரூபமாவே இருந்தாதான் அது வரும். அதனால திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான், ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதனால முதல் சூத்திரத்துல விசார கர்த்தவியான்னு சொல்லும் பொழுது பிரம்ம விசார கர்த்தவியா, பிரம்மம்னா தன்னுடைய சுரூபமாவே இருக்கக்கூடிய பிரம்மஸ்தத்துவம், அதனுடைய விசாரம் தான் அங்க பிரதிஜை பண்ணியிருக்குன்னு தெரியாது. அதனால இப்படி முதல் சூத்திரத்திலிருந்தே தெரியறதுனால அந்த தத்பதார்த்த லட்சணம் இதானி ஜெகத்காரணத்துவம் சொல்லக்கூடிய லட்சணம், தத்பதார்த்தத்தை சூச்சனை பண்றதுக்காக இந்த லட்சணம் வந்திருக்கு. அந்த லட்சணத்தினால சூச்சனம் பண்ணப்பட்ட அந்த ஸ்வரூபம் தன்னுடைய ஸ்வரூபந்தான் என்கிறது அத்விதீய பிரம்ம தன்னுடைய லட்சணம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்குன்றது தெரியுது. அதனால அந்த சூத்திரத்தினால சமன்வயோ அத்விதீய பிரம்மணி சமன்வயோபி பிரதிபாத்தியதே லட்சணஞ்ச அனேன பிரதிபாத்தியதேன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் அனதிகாரிணி சுத்தசிதாத்மகே திருகதிருஷோ இதரேதர விப்ரமாத் சமதமாதி சமன்னிதேஷ்யதே பவதி தேன சிதோப்யதிகாரிதா. இப்போ சுத்த சைதன்யம் தானே தெரிய வேண்டியது. முமுக்ஷு மோட்சம் கிடைக்கிறதுக்காக எதை தெரிஞ்சுக்கணும் கேட்டா சுத்த சைதன்ய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ சுத்த சைதன்ய ஸ்வரூபம்தான் இங்க தன்னுடைய ஸ்வரூபம். முதல் சூத்திரத்திலே இப்படி சூச்சனை பண்ணப்பட்டிருக்கு தெரியுது. இப்ப நான் சொன்னபடி பார்த்தால் என்ன தெரியுது? முதல் சூத்திரத்துல விசாரம் பண்ண வேண்டியதா சொல்லப்பட்ட அந்த ஸ்வரூபம் சுத்த சின்மாத்திரம், சுத்த சைதன்ய ஸ்வரூபம் தெரியுது. அது எதனுடைய ஸ்வரூபம்? இன்னொரு பொருள் இல்ல, தன்னுடைய ஸ்வரூபம் தான் தெரியும். அப்போ தானே சுத்த சிதாத்மகான்னு நினைச்சுட்டு அந்த ஸ்வரூபத்தை கிளியர் பண்றதுக்கு தானே விசாரம் பண்ணும். அந்த ஸ்வரூபத்தை சோதனம் பண்ணி சாஸ்திரியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே விசாரம் பண்றது. அப்படி பண்ணும் பொழுது இந்த சாஸ்திரத்துல யார் அதிகாரி கேட்டால் ஜீவன் சொல்லலாம். ஆனா ஜீவஹா சுத்த சிதாத்மகா அதிகாரி சொல்ல வேண்டியதா போயிடும். சுத்த சித்ரூபேன ஜீவஹா அதிகாரி சொல்ல வேண்டியதா போயிடும். அப்போ ஒரு கேள்வி, அது எப்படி சுத்த சைதன்யம் எப்படி சாஸ்திர விசாரத்துக்கு அதிகாரியா வரும்? சம்சாரியான ஜீவன் தானே அது சாஸ்திர விசாரத்துக்கு அதிகாரின்னு சொல்லணும். சுத்த சைதன்யம் சாஸ்திரத்துக்கு அதிகாரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் முதல் சூத்திரத்துல சொல்லப்பட்ட விசாரம் எதனுடைய விசாரம்? சுத்த சைதன்யத்தினுடைய விசாரம். அது எதனுடைய ஸ்வரூபம்? ஜீவனுடைய ஸ்வரூபம். அப்ப ஜீவன் சுத்த சைதன்ய ஸ்வரூபான்னு வந்துருத்த வாஸ்தவம். அப்படி இருந்தால் சுத்த சைதன்யமே சாஸ்திரத்துக்கு அதிகாரி சொன்ன மாதிரி ஆயிடும் இல்லையா? அது சொல்ல முடியுமா? அப்படி ஒரு கேள்வி. அதுதான் கேட்கிறார். அனதிகாரினி சுத்த சிதாத்மகே. சுத்த சித்து என்றது அனதிகாரி. சுத்த சைதன்யம் சாஸ்திர விசாரத்துக்கு அதிகாரி இல்லை. யாரு சாஸ்திர விசாரத்தினால கிடைக்க வேண்டிய ஞானத்தினால சம்சாரத்தை தரணம் பண்றதுக்காக பிரயத்னம் பண்றானோ அவன் தானே அதிகாரி. அப்போ சுத்த சைதன்யம் இப்போ சம்சார தரணம் பண்றதுக்கு பிரயத்னப்படுறதா? சம்சாரியான ஜீவன் பிரயத்னப்படுறதா கேட்டா சம்சாரியான ஜீவன் சொல்லணும். ஆனா சுத்த சைதன்யமே இப்போ பிரயத்னம் பண்றது என்ற மாதிரி வந்துருத்தோ சந்தேகம். அனதிகாரிணி சுத்த சிதாத்மகே திருக் அதிருஷோர் இதரேதர விப்ரமா சமதமாதி சமன்னிததா இஷ்யதே பவதி தேன சிதோப்யதிகாரிதா. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அப்படி ஒன்றும் கிடையாது. சுத்த சைதன்யமே
இப்ப சாஸ்திர விசாரம் பண்றதுன்னு சொல்லி ஆகணும் முதல். ஆனா அது எப்படி சுத்த சைதன்ய சாஸ்திர விசாரம் பண்றதுனால், சுத்த சைதன்யம் தான் உண்மையான சுத்த சைதன்ய ஸ்வரூபம் தான். இருந்தாலும் தன்னையே ஜீவனா பிரமிச்சுண்டு சாஸ்திர விசாரம் பண்றான். இப்ப ஜீவன் தானே சாஸ்திர விசாரம் பண்றது கேட்டா வாஸ்தவம் தான், ஜீவன் தான் சாஸ்திர விசாரம் பண்றது. ஆனால் ஜீவத்துவம் என்றது வாஸ்தவம் இல்லையே. ஜீவன் தான் சாஸ்திர விசாரம் பண்றது என்கிற பேச்சு சரி, அப்படி பேசலாமே வழியே உண்மையா அந்த ஜீவன் என்றது ஜீவன் கிடையாது, சுத்த சைதன்யம் தான். அப்ப எப்படி இந்த விவகாரம் சரியா போயிடும் கேட்டால், சுத்த சைதன்யமே தனக்குள்ள தான் சம்சாரி என்ற பிரமிச்சுண்டு தன்னையே சம்சாரின்னு நினைச்சுண்டு அந்த சம்சாரத்தை தரணம் பண்றதுக்கு நான் விசாரம் பண்றேன் என்கிற அபிமானத்தோட விசாரம் பண்றான். தத்துவஞானம் கிடைக்கிறது. இதுக்குதான் இத விஸ்மிருத கனகமாலா நியாயேனான்னு சொல்றோம். அந்த நியாயத்தினால இப்ப சொல்றார், பதில் கொடுக்கிறார். அனதிகாரிணி சுத்த சிதாத்மகே திருக் அதிருஷோர் இதரேதர விப்ரமா. திருக் அதிருஷோஹோ திருக் திருஷ்யோஹோன்னு அர்த்தம். திருக் திருஷ்யோஹோ இதரேதர விப்ரமாத். இதரேதர விப்ரமோ நாம தாதாத்மியாத்தியாசா. தாதாத்மியாத்தியாசத்தினால சமதமாதி சமன்விததா இஷ்யதே. சமம் வந்திருக்கு, தமம் வந்திருக்கு, சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்திருக்கு, தனக்குள்ள வந்திருக்கு, நான் விரக்தனா இருக்கேன், எனக்கு போகம் வேண்டாம், இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு சுபாவத்தோட இருக்கிற சுத்த சித்தம். உண்மையா அது சுத்த சைதன்யம் தான். ஆனால் நான் சமதமாதிகள் உடையவன், நான் முமுக்ஷு என்ற அதுவும் ஒரு அத்தியாசம் தான். நான் விரக்தன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் அதிகாரி. அந்த எண்ணம் எப்படி வந்தது? அத்தியாசாத் பதில். திருகதிருஷோது இதரேதர விப்ரமாத் சமதமாதி சமன்விததா இஷ்யதே. ஒத்துக்க முடியும் எங்கே? சுத்த சிதி. அதனால பவதி தேன சிதோப்யதிகாரிதா. இந்த சுத்த சைதன்யமே மோட்சத்துக்கு ஜீவபிரமம் உடைய ஜீவபிரமத்தோட இருக்கிற ஒரு ஸ்வரூபத்தை வச்சுட்டு அதிகாரின்னு சொல்ல முடியும் அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். அனதிகாரிதயா திருக அவஸ்திதா ஸ்வரசத பரமேஸ்வர விக்கிரஹ கனதம படலாவரணான்வயாத் உபகதா ஸ்ரவணாத்யதிகாரிதாம். பாருங்க, சுத்தஜித் அதிகாரியா சாஸ்திராதிகாரியான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லணும் சுத்தஜித் சாஸ்திராதிகாரி இல்லை. உண்மையா சுத்தஜித் ஸ்வரசதா பரமேஸ்வரஸ்வரூபேண அவஸ்திதா பவதி. சுத்தஜித் ஜீவஸ்வரூபேண அவஸ்திதா இல்லை. ஜீவஸ்வரூபத்துல சுத்தஜித் இல்லை. உண்மையா இருக்கான்னு கேட்டா உண்மையா இல்லை. ஆனா உண்மையா அப்படியே இருக்கணும் என்ற கட்டாயமா அப்படி இல்லை, அது அனாவசியம். இதுதான் இதுக்காக தான் சொன்னேன் நான், கண்டகத விஸ்மிருத கலங்க காண மாலா நியாயேன. கழுத்தில் இருக்கிற மாலை காணாம போயிடுத்து. இப்போ கழுத்திலே இருக்கு, அது உண்மையா போகணும் என்றது இல்லை. ஆனால் காணாம போயிடுத்து என்ற ஒரு பிரமை இருந்தால் அந்த அன்வேஷனம் பண்றதுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அந்த மாதிரி சுத்தஜித்தாகவே இருக்கட்டும், இருந்தாலும் பரமேஸ்வர விக்கிரகமாகவே இருந்தாலும் கன தம படலாவரணான்வயா அஜ்ஞான ஆவரணாதுன்னு அர்த்தம். தமப்படலம், தமசுனா அஜ்ஞானம், அதனுடைய அஜ்ஞானத்தினுடைய பலவிதமான சக்திகளை கொண்ட ஆவரணம் வந்ததுனால ஆவரணான்வயாத் உபகதா ஸ்ரவணாதிகாரிதா ஸ்ரவணாத்யதிகாரிதா. ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களுக்கு சுத்த சைதன்யமே அதிகாரியா பரிகல்பனம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அஜ்ஞான தஜ்ஜகடனா சிததிக்ரியாயாம் துவாரம் பரம் பவதி நாதிகிருதத்வமஸ்யா நாச்சேதனஸ்ய கடதேதிகிருதி கதாச்சித் கர்த்திருவ சக்தி விரகாதிதி வக்ஷதேஹி. இப்போ இந்த சாஸ்திர விசாரத்துக்கு அதிகாரி யாருன்னு கேட்டா சைதன்யம் தான் சொல்லணும், ஜடம் இல்லை. கடபடாதி ஜட பதார்த்தங்களுக்கு அதிகாரம் சொல்ல முடியாது. அச்சேதனஸ்ய அதிகிருதி கதாச்சித் ந கடதே. பாருங்க, நாச்சேதனஸ்ய கடதேதிகிருதி கதாச்சித். அப்ப யாருக்கு அதிகாரம்? சைதன்யத்துக்கு தான் அதிகாரம். ஏன்னா சைதன்யத்துக்கு தான் அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம் எனக்கு தெரியாது என்ற எண்ணம் இருக்கிறவன் தானே சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அதிகாரியா வரும். கடத்துக்கு அச்சேதனத்துக்கு தெரியாது என்றதோ தெரியும் என்றதோ வராது.
அதனால அஜ்ஞான தஜ்ஜ கடனா சிததிக்ரியாயாம் துவாரம் பரம் பவதி நாதிகிருதத்துவம் அஸ்யா. அஜ்ஞான தஜ்ஜ கடனா, அஜ்ஞானத்தினாலேயும் அஜ்ஞான காரியங்களாலேயும் பலவிதமான சம்பந்தம் சைதன்யத்துக்கு ஏற்படும் பொழுதுதான் அந்த சைதன்யம் அதிகாரியா வரும். ஆனால் அதிகாரியா மாறுறது யாருனால் சைதன்யம் தான். அஜ்ஞானம் அதிகாரி இல்லை, அஜ்ஞான காரியமும் அதிகாரி இல்லை. ஆனால் அஜ்ஞானத்தோடையும் அஜ்ஞான காரியங்களோடையும், அஜ்ஞான காரியம் கர்த்திருவாதிகள், கர்த்திருவ போக்திருவாதிகள் அஜ்ஞான காரியம். அந்த கர்த்திருவத்தோட எனக்கு சம்பந்தம் இருக்கு, போக்திருத்தோட எனக்கு சம்பந்தம் இருக்கு, துக்கத்தோட எனக்கு சம்பந்தம் இருக்கு, நான் துக்கி, நான் சம்சாரி என்கிற எண்ணம் உடையவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞான காரியத்தோட சம்பந்தம் வச்சுருக்கிறவன் அதிகாரின்னு சொல்லணும். இது எதுக்காக சொல்றதுனால், இப்படி சொன்னாலும் அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியமோ அதிகாரி இல்லை. அஜ்ஞானம் சாஸ்திரத்துக்கு அதிகாரி இல்லை, அஜ்ஞான காரியமும் அதிகாரி இல்லை. ஆனால் அஜ்ஞானத்தோடும் அஜ்ஞான காரியத்தோடும் சம்பந்தப்பட்டு தன்னையே புரிஞ்சுக்கிறவன் சாஸ்திரத்துக்கு அதிகாரி, சைதன்யம். அச்சேதனஸ்ய அதிகிருதி கதாச்சிதபி கடத்தே ந கடத்தே கர்த்திருவ சக்தி விரஹா இது வக்ஷதேஹி. கர்த்திருவம் கிடையாது இல்லையா? சாஸ்திர விசாரம் பண்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம்? எதுல கர்த்திருவம் தெரியறதோ அதுதான் சாமர்த்தியம். அது அச்சேதனம் இல்லை, சேதனத்தில் தான் கர்த்திருவம் தெரியும். ஆனா அந்த கர்த்திருவம் வாஸ்தவம் இல்லை. கர்த்திருவம் அவாஸ்தவமா இருக்கட்டும், அவாஸ்தவமான கர்த்திருவம் எங்க தெரியறதுன்னு பாருங்க. நான் கர்த்தா என்ற எண்ணம் ஒரு கடத்துக்கு வருமா? வராது, சேதனுக்கு தானே வரும். அதனால அச்சேதனத்துக்கு அதிகாரம் சொல்ல முடியாது சொல்றது. அப்புறம் உபசக்தி வாக்கியம் அதிகாரிணி, உபசக்தி வாக்கியம் அதிகாரிணி யத் கதிதம் சமன்விததயா பிரதமம் இதமேவ சேதசி நிதாயது தன் முனினா பிரகீர்த்திதம் உதாரதியா. என்ன சொல்றது? உபசக்தி வாக்கியம் அதிகாரிணி யத் கதிதம் சமன்விததயா பிரதமம். அதாதோ பிரம்மஜிஜ்ஞாசா இत्यस्मिन् சூத்ரே அதா அதஹ இது பதாபியாம் அதிகாரி உக்தா. அத அத அதஹ ரெண்டு வார்த்தைகளை வச்சிருந்து அதிகாரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரியில எது உபசக்தி வாக்கியம், உபசக்தி வாக்கியம்னா என்ன? தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். இப்ப ஏற்பட்ட வாக்கியங்கள் உபசக்தி வாக்கியம். தத் விஜிஜ்ஞாசஸ்வ இருக்கு இல்லையா, உபதேசம் பண்றது இல்லையா? தத் விஜிஜ்ஞாசஸ்வ இத்தியாதி ரூபம் உபசக்தி வாக்கியம். பிரதமம் பிரதமசூத்ரே அதிகாரிணி சமன்விததயா கதிதம் ததிதமேவ त्वं पदस्य प्रत्यङ्मात्रे पर्यवसानम् इत्यस्मात् उक्तमेव इति स्वमनसि निधाय उदारधिया मुनिना प्रकीर्तितम् इति. அப்படின்னா ஜன்மாத்யஸ்யேதஹ என்கிற சூத்திரத்துல கடைசியில தஸ்ய ஸ்வரூப பிரதிபாதகம் வாக்கியம் ஆனந்தம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானா தத் விஜிஜ்ஞாசஸ்வ புனரேவ வருணம் பிதரம் உபசசாரா சொல்லி சொல்லி பல தடவை போய் கேட்டு கடைசியில் என்ன சொல்றது? அந்த ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது. அந்த அதிகாரிக்கு உபசக்தி இந்த உபசக்தி வாக்கியம் தத் விஜிஜ்ஞாசஸ்வ என்ற குருவினுடைய வாக்கியம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குனால், உபசக்தி வாக்கியம் அதிகாரிணி யத் கதிதம், அந்த அதிகாரி உபசக்தியே பண்ணணும். அதிகாரி என்ன பண்ணணும்? தத் விஜிஜ்ஞாசஸ்வ அப்படின்னா விசாரத்தை பண்ணணும், ஜிக்ஞாசையே பண்ணணும். ஜிக்ஞாசைனால் சந்தேக நிவர்த்திக்கு தேவைப்படுற விசாரம், இதுக்கு ஜிக்ஞாசைன்னு பேர். அது யாரு பண்ணணும்? யாரு அதிகாரியா இருக்கானோ அவன் பண்ணணும். உபசக்தி வாக்கியம் அதிகாரிணி யத் கதிதம் சமன்விததயா பிரதமம். அது அந்த உபசக்தி வாக்கியம் எங்க போய் சமன்வயிக்கிறது? விசாரம் பண்ணி அதுக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும் போயிருக்கு. தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ஒன்னொன்னு அந்த உபதேசத்தை சிரவிச்ச வாருணிகி பிருகு என்ன பண்ணார்? விசாரம் பண்ணார். விசாரம் பண்ணி அது பிரம்மம் இது பிரம்மம் இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு அது இல்லை, திருப்பி சந்தேகம் வந்துருச்சு, திருப்பி வந்து கேட்டான், திருப்பி போயிட்டான், திருப்பி விசாரம் பண்ணான், திருப்பி வந்து கேட்டான், கடைசியில் என்ன வந்தது? ஸ்வரூபம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சந்தேகம் கேட்க வரல. ஆனந்தோ பிரம்மேதி ஸ்வரூபம் விஜானா அது வந்துருது இல்லையா? தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தேகம் இல்லை. வித்யதே ஹதே கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா. அதனால திருப்பி வந்து கேட்கல.
அப்போ அந்த வாக்கியம் அந்த விஜிக்ஞாசஸ்வா என்கிற உபதேசம் ஸ்வரூப ஞானத்தில் போய் முடிகிறது பாருங்க. உபசக்தி வாக்கியம் அதிகாரிணி எத் கதிதம் சமன்விததையா பிரதமம் இதமேவ சேதசி நிதாய து தன் முனினா பிரகீர்த்திதம் உதாரதியா. அதனால அந்த தொம்பதத்துக்கு பிரத்யன்மாத்திரை தொம்பதத்தினுடைய அர்த்தம் பிரத்யன்மாத்திரம் ஆனந்த ஸ்வரூபமான பிரம்ம தத்துவம் என்கிறது இப்படி சூச்சனம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். தொம்பதத்துக்கும் பிரத்யன்மாத்திரத்துல விருத்தி வர்த்தனம் தொம்பதார்த்தம் பிரத்யக் ஸ்வரூபத்தை விட்டு இன்னொன்று பதார்த்தம் இல்லை என்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் சிஷ்யோபசக்தி வச்சனானி சமன்விதானி சிஷ்யே சிதாத்மனி பராத்மனி நித்தியுக்தே இத்தேதத்ர கதிதம் முனினா त्वमर्थे त्वं शब्दवृत्ति कथनाय परे प्रतीचि. शिष्योपसक्ति वचनानि समन्वितानि शिष्ये चिदात्मनि परात्मनि नित्ययुक्ते. அந்த சிஷ்யனுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் எது இருக்கோ சிஷ்யனா அதிகாரி அந்த சிதாத்ம ஸ்வரூபத்துல ததபின்னமான பரமாத்ம ஸ்வரூபத்துல நித்தியமுக்தமான ஸ்வரூபத்துல சமன்விதமா வந்திருக்கு. சிஷ்யோபசக்தி வச்சனானி சமன்விதானி சிஷ்யே சிதாத்மனி பராத்மனி பரமாத்மா பின்னே சிதாத்மனின்னு அர்த்தம். பரமாத்மா பின்ன சிதாத்மனி சிஷ்யே நித்தியமுக்தே சமன்விதானி இத்தேதத்ர கதிதம் முனினா त्वमर्थे त्वं शब्दवृत्ति कथनाय परे प्रतीचि. त्वमर्थे त्वं शब्दवृत्ति कथनाय परे प्रतीचि त्वं शब्दवृत्ति कथनाय. பரமாத்மா பரே பிரதீச்சினால் பரமாத்ம ஸ்வரூபம் அர்த்தம். பரமாத்ம ஸ்வரூபத்துல தொம் சப்த விற்பி வக்தவியா அப்படின்னா தொம் சப்தத்துக்கு பரமாத்மா அபின்னமான ஸ்வரூபம் அர்த்தம் என்றது சொல்லணும். அது சொல்றதுக்காக முதல் தொம் சப்தத்தினுடைய அர்த்தம் இத்தேஜுதத்ர கதிதம் முனினா त्वमर्थे தொம் சப்தத்தினுடைய ஸ்வரூபம் அதுதான் என்றது முதல் சொல்லியாகும். தொம் சப்தத்தினுடைய அர்த்தம் முதல் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத் என்கிற தன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமா தெரிஞ்சிருக்கான் என்றது சொல்லி ஆகணும். சொன்னாதான் அந்த அர்த்தம் அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம் என்றது சொல்ல முடியும். அது சொல்றதுக்காக முனி முதல் என்ன சொன்னார், 9 அர்த்தம் சோதனம் பண்ணி அதனுடைய ஸ்வரூபம் சுத்தமான ஸ்வரூபம் என்கிறது சொன்னார். இத்தேதத்ர கதிதம் முனினா त्वमर्थे त्वमर्थे முனினா ஏதத் கதிதம் கிம் கதிதம் சிஷ்யோபசக்தி வச்சனானி நித்தியமுக்தே பராத்மனி சிதாத்மனி சிஷ்யே சமன்விதானி இது கதிதம். எதுக்கு கதிதம் கிமர்த்தமுக்தம் சொன்னால் त्वं शब्दवृत्ति कथनाय परे प्रतीचि त्वं शब्दवृत्ति कथनाय வாக்கியார்த்தம். இப்படி அது சொல்றார். சச்ச உபசன்ன சிஷ்யோ நித்தியமுக்த பர ஏவா இது பிரம்ம விபரீத ரூபஸ்ய மித்யாத்வ நிரூபண சாமர்த்திய சித்தேஹே வாக்கியார்த்தான்வய யோக்யே பிரத்யங்மாத்திரே தொம்பத விருத்தி விவக்ஷா ஆத்திய சூத்திரே கண்யதே இது தாத்பர்யார்த்தம். இதெல்லாமே முதல் சூத்திரத்திலிருந்தே தெரிகிறது. முனினா உக்தம் முனினா யாரு, சூத்திரக்காரர்னு அர்த்தம். சூத்திரக்காரனால முதல் சூத்திரத்திலேயே இதெல்லாம் சொல்லி சூச்சனை பண்ணியிருக்கு அர்த்தம். அப்படின்னா முதல் சூத்திரத்துல ஜீவாபின்னம் விருத்த விவக்ஷிதம் என்றது சூச்சனை பண்ணியிருக்கு. இன்னைக்கு இதோட நிறுத்துறேன். நான் இன்னைக்கு முதல் அத்தியாயம் முடிக்கலாம்னு நினைச்சேன். இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம்.